சார் நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். இது ஒருத்தவங்களோட லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துருங்க. நான் வேணா வந்து அவர்கிட்ட பேசுறேன் சார். நீ யாருக்கிட்ட வேணாலும் பேசு. என்னையா என்னமோ எல்லாரையும் தெரியும்னு சொன்ன, யாருமே ஃபோன் எடுக்கலையா? வண்டியை ஓரம் கட்டு, நீயும் போய் ஓரமா நில்லு. இது என் தங்கச்சியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இதை தவிர நீங்க வேற என்ன சொன்னாலும் நான் பண்றேன். ஏய், உனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தந்ததே பெரிய விஷயம். இப்போ உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று, நீ கை நீட்டி வாங்கின காசை இப்பவே எடுத்து வை. இல்லைன்னா உன் தங்கச்சி அதில் கையெழுத்து போட சொல்லு. என்னால அதை சொல்ல முடியாது. அப்போ எனக்கு சேர வேண்டிய பணத்தை இப்பவே எடுத்து வை. என்ன முடியாதுல்ல? அப்போ உன் தங்கச்சி அதில் கையெழுத்து போட வைக்கிறது தான் உனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். சம்பந்தப்பட்ட அவனே இவ வேணான்னு இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் என்ன? கர்ணா உண்மையிலே இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கானா? ஏய், உனக்கு அவ்வளோ சந்தேகம் இருந்தா அந்த பத்திரத்தை வாங்கிப்பாரு. டே விஸ்வா, காட்டுறா. வருமா, இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். நாளைக்கு இதை விட பெருசா ஒன்று பண்ண போறேன். இந்த கிருபாவை எதிர்த்தா என்ன ஆகும்னு நாளைக்கு உனக்கு புரியும். அடிக்கடி ஏதோ சட்டம் பேசுவியே, இதுக்கப்புறம் அந்த சட்டத்தால கூட உன்னை என் வீட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. டேய், வாடா போலாம். இந்து, நீ இப்படி இருக்கிறது என்னால பார்க்க முடியலடி. கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசிச்சிருக்கலாம்ல. இல்ல செல்வி, நான் அவனுக்கு ஏற்கனவே நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன். ஆனா அவன் அண்ணனுங்களை விட்டுட்டு வர மாதிரி தெரியல. அப்படி ஒருத்தன் கூட என்னால குடும்பம் நடத்த முடியாது. இந்து, நான் இது வரைக்கும் உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் இந்து. ஆனா அதை எதையுமே நீ மனசுல வச்சுக்காம எனக்காக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. அக்கா, இப்ப என்னாலதான் உன் வாழ்க்கையே போயிருச்சுன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடி. அக்கா, அப்படிலாம் இல்லக்கா. அந்த பத்திரத்துல முதல் கையெழுத்து போட்டது நான் இல்ல, கர்ணாதான். அவன் நான் வேண்டான்னு முடிவு பண்ணி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் நான் போட மாட்டேன்னு சொன்னா மட்டும் என்னக்கா ஆயிட போகுது? என்னாச்சு? அண்ணனுங்க இங்க வந்தாங்களா? ஏதோ பிரச்சனை பண்ணாங்களா? யாருடா நீ? இந்து, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? பாரு இந்து, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அங்க என்ன நடந்துச்சுன்னா நான்... நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும்.
இதுக்கப்புறமா நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு தயாரா இல்ல. நம்ம 2 பேருக்குள்ள இனி எதுவுமே இல்ல. மரியாதை இங்க இருந்து வெளியில போயிடு. ஏய் ஏய் இங்க பாரு, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இந்த பாரு, இந்த பணத்தை அண்ணங்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு வந்தேன். இது வரைக்கும் நான் கூட இருந்து அனுபவிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். உன்னோட இந்த நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு இனியும் நான் தயாரா இல்ல. ஏய் நீ உன் அண்ணனுக்கு கூட சேர்ந்துட்டு தான் இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ஏய் அங்க என்ன நடந்துச்சுன்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? மாமா ஆ. கூப்பிட்டீங்களா மாமா? ஊருக்கு போனவன் தங்கச்சிய உடனே கிளப்பி வர சொல்லு. அ, அ, மாமா என்னாச்சு? ஏன் போனாவை திரும்பவும் வர சொல்றீங்க? அதுவா, நாளை காலையில் கர்ணாவுக்கும் புவனாவுக்கும் நிச்சயதார்த்தம். அம்மா என்னம்மா இதெல்லாம்? அம்மா இந்து அக்கா ரொம்ப பாவம்மா. பொறுமையா இரு சித்ரா, நாம எதுவுமே சொல்ல முடியாது. என்ன நடக்குதுன்னு பாப்போம். டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே கர்ணா இந்துவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கு எப்படா புவனாவை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? தாத்தா, நல்லா கேட்டுக்குங்க. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். இனிமே கர்ணா வாழ்க்கையில அந்த இந்து இல்லை. 2 பேரும் பிரியணும்னு முடிவு பண்ணி டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கோ. அதனால அந்த இந்துவோட பேரு இந்த வீட்ல கேட்கவே கூடாது. நாளைக்கே கர்ணாவுக்கும் புவனாவுக்கும் இந்த வீட்ல நிச்சயதார்த்தம் நடக்கணும். அதுதான் என்னோட முடிவு. மாப்ள, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? என் பொண்ணு கர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாளா? நான் தான் சொன்னேன்லண்ணே, அம்மாவும் பொண்ணு இப்படி ஒரு சந்தர்ப்பம் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. புவனாவுக்கும் கர்ணாவுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கடவுளே,